ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எபிரேயர் 2:6. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குணங்களையும், அவர் எப்படியாக மனுகுலத்தை மனுஷனை அவர் நேசிக்கிறார் என்பதையும், அவர்கள் மேல அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பையும் திட்டத்தையும் இங்கே காண்பித்து கொடுக்கிறது. இங்க வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும். நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்மளை யார் நினைக்க போறாங்க? ஒரு நிமிஷம் நம்மை நாமே, ஒருவேளை என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய நண்பர்கள், அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு வருகின்ற ஃபோன் காலை வைத்து நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்மை யார் நினைக்கிறார்கள் என்று. நிறைய நேரத்தில் நினைக்கிறாங்க. எதற்காகனா அவசரத்துக்காக, அவர்களுடைய தேவைக்காக நினைக்கிறாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனை தேவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். காலையில அவனை எழுப்பி விடுகிறார், அவருடைய கிருபையை தருகிறார், அவனுடைய ஒவ்வொரு நடக்கையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை நினைக்கிறார், எப்பொழுதும் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மையும் விசாரிக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளையும் விசாரிக்கிறாரு. அவர் நம்முடைய தலைமுறைகளாய் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்பு நிறைந்த தேவனாய், எவ்வளவு இரக்கம் நிறைந்த தேவனாய், பாசம் நிறைந்த ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இங்க வேதவசனம் சொல்லுகிறது, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லுறாங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு உன்னதமான ஒரு தேவனா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, மனிதனை நினைக்கிறது ஒரு காரியம், ஆனா மனுஷனை நினைச்சு இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா காட்டிலும், தேவ தூதர்களை காட்டிலும் சற்றே சிறியதாய் மாற்றினாராம். அவனுக்கு மகிமையும் கொடுத்தாராம், கனத்தையும் கொடுத்தாராம், முடிச்சூட்டினாராம், அவருடைய கரத்தினுடைய கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்தாராம், அதிகாரத்தை கொடுத்தாராம், சகலமும் அவனுடைய பாதத்துக்கு கீழாகும்படியாக ஆண்டவர் செய்தார். கர்த்தருக்குள் பிரியமானவரே, எந்த ஒரு தெய்வனா மனுஷனை நினைக்குதா? எந்த ஒரு தெய்வனா மனுஷனுடைய பிள்ளைகளை விசாரிக்கிறதா? எந்த ஒரு தேவனா மனுஷனுக்கு கனத்தையும், மனுஷனுக்கு மரியாதையும், மனுஷனுக்கு முடிசூட்டுகிறதையும், மனுஷனை மேன்மையாக வைக்கிறதா? இல்லைங்க. எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா தனக்கு கனத்தை தேடுகிறாங்க, தனக்கு மரியாதை தேடுறாங்க, தன்னுடைய காரியங்களை பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் மாத்திரம்தான் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவில்லைங்க, அவருடைய இரக்கத்திற்கு அளவில்லைங்க, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பாசத்திற்கு அளவில்லைங்க. இந்த வசனம் இவ்வளவு அழகாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவராகிய தேவன் நம்மை இப்படியாக விசாரிக்கிறார். அவர் நம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறார், நமக்கு கனத்தையும் மகிமையும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா கர்த்தரை நம்ம தேடுகிறோமா? கர்த்தரை நம்ம விசாரிக்கிறோமா? கர்த்தரிடத்தில் நம்ம பேசுகிறோமா? வேத வசனத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக நாம் ஆண்டவரோடு கூட இடைபடுகிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல், அவர் சொல்றார், நான் உன்னை மறப்பதும் இல்லை, விடுவதும் இல்லை, நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்றார். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனா அவர் நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம ரட்சிக்கிறார், நம்ம விடுதலையாக்குறார், எல்லாம் பண்றாரு. ஆனா நம்ம கர்த்தருக்கு தேடுகிறவர்களாய், கர்த்தரை விசாரிக்கிறவர்களாய், கர்த்தரோடு கூட இடைபடுகிறவர்களாய், கர்த்தரோடு கூட இசைந்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு ஆசீர்வாதங்களையும், இவ்வளவு கனத்தையும், இவ்வளவு மகிமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் நேசிப்போம், தேடுவோம், அவருக்காக நம்ம வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசிருக்கிறீங்கப்பா, நீர் எங்களை நினைக்கிறீங்கப்பா, எங்களை விசாரிக்கிறீங்கப்பா, எங்களை ஆண்டவரே கனப்படுத்துறீங்கப்பா, எங்களை மகிமைப்படுத்துறீங்க, எங்களை முடிச்சு விட்டுறீங்க ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளை எல்லாம், கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீங்க. இவ்வளவு நல்ல தெய்வமாய் நீங்க இருக்கிறீங்க. எங்க மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். உறவினர்களோ, நண்பர்களோ, ஆண்டவரே கூட பிறந்த யாரும் எங்களை நினைக்கலினாலும் நீர் எப்போதும் எங்க மேல நினைவாயிருந்து எங்களை நேசிக்கிறதுக்காக
கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்மை நேசித்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.